லாட்ரிக்கான ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24/12/2025க்கான ஒரு கசிங்க தான் நம்மள இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஏ போர்டுக்கான ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் எடுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 23ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 173. ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 5-1 எடுத்துருந்தோம். இதில் வந்து நான் 1ஆம் நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்தேன். 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பிஎன்சி போர்டில் 6-4 எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம மார்க் பண்ணி கொடுத்த ஒரு நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அருமையான கசிங்க தான் எடுத்து வந்திருக்கோம். ஓகே மகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏவிபிசிசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே புக்கிங் எடுக்கிறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 நம்பர்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். பெண்டிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் நம்மளே. ஓகே மலை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 563. இந்த 563 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 563 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 182 போர்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 563 வச்சடிகள் நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 869. 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன பார்த்தலாம். 869 இன் ஆப்ஷன் 182 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, 869 வச்சடியில் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 275 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம். நம்ம வந்து 275 இன் ஆப்ஷன் 182 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 275 வச்சடி நமக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 173 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 173 இன் ஆப்ஷன் 182 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 173 வச்சடியில் நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா எந்த போர்டெல்லாம் நீங்களே பார்த்துட்டுப்பீங்க. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எழுதும். இதில் வந்து 563 வச்சடிகள் நமக்கு வந்து 8ஆம் நம்பர் கிடச்சிருச்சு. 869 வச்சடிகள் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 275 வச்சடிகள் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 173 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏ போர்டுக்கு வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. மெயினாக ஏ போர்டுக்கு வரணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 1க்கு 4 வர மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் வராதுன்னு தான் நினைப்பேன். நிறைய 1க்கு 4 சார்ட்டில் கொஞ்சம் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1க்கு திரும்பி ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். அந்த மாதிரி தான் வருது. உங்கள் கண்டிப்பாக வந்துச்சாலும் டைப் பண்ணி பாருங்கள். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டாக எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 563. ஓகேவா, 563 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 563 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 469 போர்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 அல்லது 8. 7 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 563 வச்சடியில் நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம். 869 இன் ஆப்ஷன் 469 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் 8 அப்படி இல்லாட்டி 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம
69 வச்சுட்டு நமக்கு 8-7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 275 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 275 இன்னும் ஆப்ஷன் 469 போர்டுலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 4+1 4+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 275 செடிகள் நமக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 173 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து 173 என்ன ஆப்ஷன் 469 போர்டுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 0+5 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 173 வச்சடியில் நமக்கு 0+5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 4 days எடுத்துக்கோம். இதில் வந்து 563 வச்சடிகள் நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. 869 வச்சடிகள் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 275 வச்சடிகள் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 173 வச்சடிகள் நமக்கு வந்து 0+5ஆம் நம்பர் பி போர்டுக்கு கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். வந்தால் 7க்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 0 கொஞ்சம் மெயினாக வரணும். ஓகேவா, 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம் நண்பர்களே. 7க்கு 0 தான் மெயினாக வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 7க்கு ஒரு 0 இப்படியும் வரணும், அது மாதிரி தான் கணக்கில் வருது. 7க்கு 0 வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். பி போர்டுக்கு மெயினாக 0 வரணும், இல்லாட்டி 5 இந்த மாதிரி வருது. கண்டிப்பாக மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 20-02 25-52 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 4 நம்பர் 3 நம்பர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளே. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒத்துவர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 173. ஓகேவா, 173க்கு பார்த்தீங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 9-8-7 கொடுத்துருக்காப்புல. அதில் 7ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9-4-3 கொடுத்துருக்காப்புல. சி போர்டில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஷ் வந்து எடுத்துருக்காப்புல. சி போர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண முன்னாலும் இந்த இவரை பார்த்து ப்ளே பண்ணுங்கள். டெய்லியுமே சி போர்டு நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறாப்புல. ஒரு அருமையான வினிஷ் தான் கொடுக்குறாப்புல. மேட்ச் பண்ணி விளையாடுங்க, உங்களுக்கு வினிஷ் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அமுல் பலாக்கரா அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 4-1 கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டில் கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனால் சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. இல்லைன்னா ஒரு சூப்பரான வினிஷ் தான் எடுத்துருக்காப்புல. போர்டு கசிங் போதும் ஏ போர்டு சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டு மாறிடுச்சு. அடுத்த சரத் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துருப்பில். சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் எதிர்பார்த்துருப்பில். எல்லாமே கொஞ்சம் மாறி வச்சுட்டாப்புல. ஒரு நம்பர் தப்பாகணுன்னு எல்லாமே மாறி போயிடுச்சு. ஆனால் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டுக்கு போயிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சகாதம் அவரும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து சி போர்டு தான் வச்சு ப்ளே பண்ணிக்கிறீங்க. ராஜ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8-1-3 கொடுத்துருப்பில். இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் சூப்பராக வினிஷ் கொடுத்துருப்பில். 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பரில் 2 நம்பர் சூப்பராக கசிங் எடுத்து வந்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கசிங் எடுத்துருக்காப்புல. அடுத்து முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3-6-8 எடுத்துருக்காப்புல. அதில் 3ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் 8ஆம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் வந்தது 3ஆம் நம்பர் வந்துருச்சு. நண்பர்களே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். 8ஆம் நம்பர் வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு கணக்கில் வருது, அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ சொல்ல மறந்துட்டேன். அடுத்தபடியாக ரஞ்சித் குமார் சதீஷ் பாண்டியா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2-7 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல பி போர்டுக்கு. அடுத்தபடியாக ரஞ்சித் குமார் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 கொடுத்துருக்காப்புல சிங்கிள் ஷாட்டில். ஆனால் வந்தது ஏ போர்டில் வந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான், போர்டு மட்டும் மாறிடுச்சு. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா காமெடிங்கிறவர் ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங், சூப்பரான ஒரு நம்பர்ஸ் தான் சிங்கிள் ஷாட் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பாலா அவருக்கு பார்த்தீங்கன்னா 173க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல் நம்பர் 3 நம்பருமே எடுத்துட்டாப்புல. ஆனால் ப்ளே பண்ண என்னன்னு தெரியல. ஏபிபிசி கொஞ்சம் ப்ளே பண்ணாமல் தெரியல. ஒரு அருமையான கசிங் தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கல. ஒரு ஃபுல் மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துக்கலாம். ஒரு அருமையான கசிங் தான். நாளைக்கு தான் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு அருமையாக கசிங் கொடுத்துட்டு வரப்பல கொஞ்சம் மேட்ச் பண்ணி விடுங்க. ஆனால் சி போர்டு 1 அதிகமாக கொடுத்துட்டப்பல. அதுவும்
ஆல் போர்டு 01 1 நம்பரு சி போர்டு கொடுத்துருப்பில். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்டு மாற்றி தான் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் போர்டு மாற்றி தான் ப்ளே பண்ணிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆல் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் 2 வந்துச்சுன்னா 2 மட்டும் 2 அதுக்கு அப்புறம் சப்போர்ட்டில் 4 இந்த மாதிரி கொடுத்துருங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருவீங்க. எப்படியும் ஒரு நம்பர் டவுட்டில் இருக்கும். அதனால் ஒரு நம்பரை ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்து ஒரு நம்பர் சப்போர்ட்டில் கொடுங்க. மற்றவங்க ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கசிங்க நம்ம வந்து சந்திக்கலாம்.